ياسين والقرآن الحكيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் மன்னியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார் அருமை சோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெரும் பொறுமையினால் நாள்தோறும் ஒரு நபிமொழி அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் சமாதானம் என்ற தலைப்பிலே உங்களுக்கு சில செய்திகளை கூற இருக்கிறேன். அன்புக்கினியவர்களே, 2023 ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி காசாவிலே தொடங்கிய யுத்தம் ஏறத்தாழ 15 மாதங்கள் நடைபெற்று, இந்த மாசம் 15 மாதங்கள் நடைபெற்று ஏறத்தாழ அங்குள்ள பலஸ்தீன அப்பாவி மக்கள் 46,500 மக்கள் ஷஹீதாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு, அங்கு இருக்கின்ற 23 லட்சம் மக்களிலே அதிகமான மக்கள் இடம் மாறி போயிருக்கிறார்கள். தங்களுடைய இருப்பிடத்தை விட்டு எங்கோ கிடைக்கின்ற இடங்களிலே தங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். அதிகமான மக்கள் தங்களுடைய இருப்பிடங்களை விட்டு நகர்ந்திருக்கிறார்கள். இவ்வளவு துயரங்களுக்கு பிறகு இந்த யுத்தம் அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் இன்று 19ஆம் தேதி காலை 8:30 மணி அளவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வருகின்றது. போர் நிறுத்தம் வருகிறது. இந்த போர் நிறுத்தத்துக்கு 3 நாடுகள் கடுமையாக உழைத்திருக்கின்றன. சமாதான ஒப்பந்தத்துக்காக 3 நாட்கள் உழைத்திருக்கின்றன. அமெரிக்கா, கத்தார், எகிப்து, இந்த 3 நாடுகளுடைய உழைப்பு அங்கே இருக்கின்றன. இதில் அதிகமான உழைப்பு என்பது கத்தாருடைய உழைப்பு. கத்தார் என்பது இதுவரைக்கும் இந்த உலகத்திலே ஏற்பட்ட 3 வகையான யுத்தங்களை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். சமாதான ஒப்பந்தம் செய்வதிலே கத்தார் நாடு என்பது மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றுகின்றது. எல்லாவர்களுக்கு வெவ்வேறு அந்த வளத்தை வழங்க வேண்டும், அந்த பாக்கியங்களை வழங்க வேண்டும். சூடானிலே ஏற்பட்ட மிகப்பெரிய இந்த உள்நாட்டு யுத்தங்களை சமாதான ஒப்பந்தத்திலே அதை முடிவுக்கு கொண்டு வந்து அங்கே அமைதியை ஏற்படுத்தியவன் கத்தார். இரண்டாவதாக அமெரிக்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுடைய தாலிபானுக்கும் மத்தியிலே கடுமையான யுத்தங்கள் ஏற்பட்டு அந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்து ஆப்கானிஸ்தானை தாலிபானிடத்திலே ஒப்படைக்க வைத்தது கத்தார் தான். மூன்றாவதாக எழுதுகிறார்கள், இந்த காசாவுள்ள யுத்தத்தை ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியிலே கடுமையாக வாதாடி போராடி அந்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்து முடிவுக்கு கொண்டு வந்தவர், அந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்து ஒப்பந்தத்தை செயல்படுத்தி வரும் கத்தார். எனவே இந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா இந்த போர் நிறுத்தத்தை நிரந்தரமாக ஆக்கி அந்த மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களும் அமைதியாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற துஆவோடு சமாதானம் செய்து வைப்பது என்பது நமது மார்க்க வலியுறுத்துகின்ற மிக உயர்ந்த ஒரு வணக்கமாக இருக்கின்றது. அங்கு நடப்பதை பெருமை பேசுவது என்பது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலேயும் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்கிற நேரத்திலே நாம் அதை பயன்படுத்த வேண்டும். 2 நாடுகளுக்கு மத்தியில போய் பேசுற அளவுக்கு நம்ம பெரியார் இல்லை. நமக்கு தெரிந்த 2 நண்பர்கள் பிரிந்திருக்கிறார்கள், 2 குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது என்றால் அதை சேர்த்து வைப்பதற்கு நாம் பாடுபட வேண்டும். ஏனெனில் குர்ஆனிலே ஹதீஸிலே நிறைய அதுக்கு சிறப்புகள் சொல்லப்படுகின்றது. அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே கூறுகிறார், லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும் இல்லா மன் அமர பி ஸதகத்தின் அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாமின் பைனன் நாஸ்.
ரகசியம் பேசுவதிலே நன்மை இல்லை. அந்த மக்கள் ரகசியம் பேசுவதிலே நன்மை இல்லை. ஆனால் 3 விஷயங்களுக்காக ரகசியமாக பேசுவது நன்மைக்குரிய காரியம் என்று அல்லாஹ் கூறுகிறார். ஒன்று, தான தர்மம் செய்வதற்காக ரகசியமான பேச்சு நடைபெறுகிறது. சில பேர் வேறு சிறாக ரகசியமான கூட்டம் போட்டு நம்ம இந்த உதவியை நாம் செய்யலாம், இந்த மக்களுக்கு இந்த தேவை இருக்கு செய்யலாம், ரகசியமாக ஒரு கூட்டம் நடைபெறுகிறது என்றால் அது பாராட்டுக்குரியது. அதற்கு ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்காக வேண்டி ஒரு ஆலோசனை நடைபெறுகிறது என்றால் அந்த கூட்டம் பாராட்டுக்குரியது. 3வது அல்லாஹ் கூறுவார், மக்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்வதற்காக வேண்டி ஒரு ரகசிய கூட்டங்கள் நடைபெறுகிறது என்றால் இந்த 3ம் பாராட்டுக்குரியது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு ஹைரானது சிறந்தது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், நாலாவது சூராவுடைய 114வது வசனத்திலே கூறுகிறார், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி யார் இதில் ஈடுபடுகின்றார்களோ, யாரு இந்த 3 விஷயங்களுக்காக வேண்டி ரகசியமாக ஆலோசனை செய்கிறார்களோ அவருக்கு நாம் மிக உயர்ந்த கூலியை நாம் வழங்குவோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். நாம் மிக உயர்ந்த கூலியை வழங்குவோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். என்பது சமாதானம் செய்து வைப்பது என்பது நோன்பை விட உபரியான நஃபிலான நோன்பை விட, நஃபிலான தொழுகைகளை விட, நஃபிலான தர்மங்களை விட சிறந்தது. அதான் இன்றைய ஹதீஸ். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், முதல்ல சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ் உஹ்பிருக்கு பி அஃலலி மின் தரஜத்தி ஸியாமி வ ஸலாத்தி வ ஸதகா, நோன்பை விட, சதக்காவை விட, தொழுகையை விட உபரியான ஃபர்லான விஷயம் அல்ல, உபரியான இந்த வணக்கத்தை விட சிறந்ததை உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். சஹாபாக்கள் சொன்னாங்க, காரு பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை கற்றுத்தார்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்லாஹு தாத்துல் பை, பிரிந்திருக்கின்ற 2 பேருக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைப்பது என்பதாக பெருமானா சொல்றாங்க. பிரிந்திருக்கிற 2 மனிதர்களுக்கு மத்தியிலே, 2 குடும்பங்களுக்கு மத்தியிலே என்ன செய்யறது, சேர்த்து வைப்பது என்பது எவ்வளவு உயர்ந்தது. நஃபிலான தொழுகை, நோன்பு, தர்மத்தையோட சொல்லிட்டு பெருமானா அடுத்துனாங்க, ஃபசாது தாத்துல் பைத் ஹிய ஹாலிகா, 2 பேருக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்துவது அது அழிக்கின்ற செயல் என்பதாக பெருமானா சொல்வாங்க. அழிக்கின்ற என்ன, ஹாலிக்கனா என்ன இருக்குன்னா முட்டை அடிக்கின்ற செயல் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு பெருமானா சொல்வாங்களா, முட்டை அடிக்குதல் என்று சொன்னால் ரோமத்தை களைவது என்ற அர்த்தம் அல்ல, அது மார்க்கத்தை களைவது என்பதாக பெருமானா சொல்வாங்க. என்ன அர்த்தம், அப்படியே மக்கள் பிரிந்து போய்விட்டார்கள் சொன்னால் என்ன செய்யறது, இவர்கள் பலகீனமாகி போய் விடுவார்கள், மார்க்கம் பலகீனமாகி போ. அல்லாஹ் சொல்வா இல்லையா, உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சண்டை போட்டு பிரிந்து போகாதீர்கள், பிரிந்து போனா உடைய ஆற்றுவது குறைந்து போகும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அப்ப பிரிந்து போகுதல் என்பது இந்த மார்க்கத்தை அழித்துவிடும், அவர்களை மட்டும் அழிப்பதல்ல, மார்க்கத்தை அழித்து விடும் என்பதாக பெருமானார் கூறுகிறார்கள். அல்லாஹ் தன் திருமலை கூறுகிறார். சமாதானம் செய்து வைக்குதல் என்பது இந்த மார்க்கம் வலியுறுத்துகின்ற மிக உயர்ந்த வணக்கம். இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் சொன்னாங்க, அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறாங்க, மன் நஸ்லக பைன இஸ்னை ஆதாஹுல்லாஹு பிகுல்லி கலிமத்தின் இத்துகுரகவா, 2 பேருக்கு மத்தியிலே சமாதானம் செய்வதற்காக வேண்டி ஒருவர் பேசுகிறார் என்றால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பகரமாக ஒரு அடிமையை உரிமை விட்ட நன்மை உண்டியவாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அடிமையை உரிமை விடுவது என்பதால் எல்லா குற்றம் பரிகாரங்களுக்கும் முதலிலே சொல்லப்பட்டது. ஒரு அடிமை உரிமை விடுறதுக்கு எவ்வளவு சிரமம். பெருமானா சொல்றாங்க, இந்த 2 பேருக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைப்பதற்காக பேசுகிற நேரத்திலே ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அடிமை உரிமை விட்ட நன்மை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பெருமானார் சொன்னார்கள் என்பது மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையிலே பிரிந்து போன 2 மக்களுக்கு மத்தியிலே சேர்த்து வைத்தார்கள், 2 குடும்பங்களுக்கு மத்தியிலே சேர்த்து வைத்தார்கள். எந்த இடத்திலே 2 பேர் பிரிந்திருக்கிறார் என்பதாக தெரிகின்றதோ பெருமானார் செய்யக்கூடிய முதல் காரியம் சேர்த்து வைப்பார். பல பேர் என்ன அப்படின்னா, அவங்க பேசுற எல்லாத்துக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறார். அல்ல, பெருமானாரை பொறுத்த வரைக்கும் அது தனி மனிதர்களாக இருக்கலாம், ஒரு கூட்டங்களாக இருக்கலாம், ஒரு குடும்பங்களாக இருக்கலாம், பிரிந்திருக்கிறார் என்பதாக தெரிந்துவிட்டால் சேர்த்து வைக்காமல் பெருமானார் அமைதியாக மாட்டார். வரலாற்றிலே வருகிறது இல்லையா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளுடைய வீட்டுக்கு வராங்க, ஃபாத்திமா நாயுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அலி எங்கே என்பதாக கேட்டாங்க.
அவருக்கு எனக்கு ஒரு சண்டை, சின்ன சண்டை. அவர் கோச்சுக்கிட்டு போயிட்டாருங்க சொன்னான். அவரு கோபித்து கொண்டு போயிட்டாருங்களா, நீண்ட வரலாறு நேரம் ஆயிரும். கோச்சுக்கிட்டு போயிட்டாருவா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அவர் என்ன செய்யறாரு, கபரஸ்தான்ல படுத்து கிடக்கிறார். அவர் எப்படி இருந்தாங்க, கும் யாபத்துரா, மண்ணின் மகனை எழுந்திரீங்கள் என்பதாக அவரை கூட்டு வந்தாங்க. கூட்டு வந்து செஞ்சாங்க, சேர்த்து வைத்தார். ஆனால் பிரச்சனை என்ன செய்யறது, அவர் மீது அலியின் மீதான் அந்த பிரச்சனை. சுருக்கமா சொல்லிடுறேன், என்ன பிரச்சனை இதுவாக பாத்திமா கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க, இல்ல அதாவது பெருமானார் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னா, நிச்சயமாக பெண்கள் ரைஹான் நறுமணங்கள் இருப்பதாக வந்துட்டு என்ன செய்யறாங்க. அதாவது முதல் இவர் தான் சொல்லுவார், அலி சொல்வார். என்ன சொல்வார் அப்படின்னா, பெருமானார் சொன்னாங்க பெண்கள் சைத்தானுடைய வலைகள்னு சொல்லியிருக்காங்க என்பதாக அப்படி சொல்வார். இது தேவையில்லாத வார்த்தை. இந்த குண்ண ஹவாயுது சைத்தான், பெண்கள் சைத்தானுடைய வலைகள் பெருமானார் சொன்னாங்க, ஆண்களுடைய எச்சரிக்கையா இருக்குங்கிறதுக்காக வேண்டி அவ உரையில சிக்கிறாதீங்கிறதுக்காக சொன்னாங்க. முடிஞ்சு போச்சு. இதை இவர் இங்க சொல்லுறத தேவையில்லை சொன்னாரா. அப்ப பாத்மனை சொல்றாங்க, அவர் இந்த மாதிரி சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், பெண்கள் என்பவர்கள் நறுமணம், சொர்க்கத்துடைய நறுமணங்கள் ஒரு நறுமணம், அதை நுகரக்கூடிய ஆண்கள் நன்றி கட்டு என்பதாக உத்தரவிட்டார். தேவைக்கு என்ன செய்யறா நுகருவாங்க, அதுக்கு பிறகு நன்றிகளாக பேசலாம் சொன்னான். அவர் கோச்சுக்கு போயிட்டார். ஆனா என்ன செஞ்சாங்க, இந்த பிரச்சனை பெருமானார் கேள்விப்பட்ட உடனே என்ன செய்யறாங்க, தன்னுடைய மருமகனை அழைத்து என்ன செய்யறாங்க, சமாதானம் பண்ணி என்ன செய்யறாங்க, சேர்த்து வைக்கிறாங்க. அந்த நேரத்திலே கூட தன்னுடைய மகளுக்கு அறிவுரை சொன்னாங்க. தவறு அவர் மீதான், அவரை கண்டிக்கவில்லை, தன்னுடைய மகளுக்கு அறிவுரை சொன்னாங்க. மகளே, என்ன அப்படின்னா, கணவனை பிரித்த நிலைமையிலே நீ மூத்தாக இருந்தா உனக்கு நான் ஜனாசா கூட தொலை வைத்திருக்க மண்ணில்வாக சொன்னாங்க. வாழ்க்கையிலே சமாதானம் செய்து வைத்தார்கள் தனிநபர்களுக்கு மத்தியிலே. அது மாதிரி பாத்தீங்கன்னா, ரெண்டு கூட்டங்களுக்கு மத்தியிலே அவர்கள் பிரிந்திருந்தாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மத்தியில சேர்த்து வைப்பார். வரலாற்றிலே ஒரு செய்தி வருகிறது, புகாரி ஷரீஃபிலே ஒரு வரலாறு வருகிறது. அம்ருபுல் அவுஃப் என்ற ஒரு கூட்டத்தார்கள், அந்த கூட்டத்தாருக்கு மத்தியிலே என்ன செய்யறது, பிரிந்திருப்பதாக ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அந்த பிரிந்திருக்காக கேள்விப்படுறாங்க. பெருமானார் தகவல் இடத்துக்கு போறாங்க. போக்கு மத்தியிலே பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, சமாதானம் செய்து வைக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தொழுகையினுடைய நேரம் வந்து விட்டது, தொழுகையுடைய நேரம் வந்துருச்சு. அந்த விழாவில்லாத பாங்கு சொன்னாங்க. பாங்கு சொன்னது பார்த்தீங்கன்னா, தொழுகையுடைய நேரம் வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் அது அபூ சித்தி சொன்னாங்க, தொலை வைங்க என்பதாக. பெருமா என்ன அபூ சித்தி தொலை வைக்க ஆரம்பிச்சார். தொலை வைக்க ஆரம்பித்து தொழுகை நடக்கிற நேரத்திலே பெருமானார் செய்யறாங்க வர்றாங்க. வரும்போது என்ன செய்யறாங்க, மக்கள் என்ன செய்யறாங்க, கை தட்டினாங்க. மைக்கம் கை தட்டுறான். கை தட்டின உடனே என்ன செஞ்சாங்க, அபூ சித்திக் யோசிக்கிறாங்க, கை தட்டுறாங்க என்ன செய்யறாங்க, திரும்பி பார்க்கிறாங்க. திரும்பி பார்த்தா ரசூலுல்லாஹ் நிற்கிறாங்க. திரும்பினா வந்துட்டு நெஞ்சு திரும்பாம என்ன செய்யலாம், முகத்தை விட்டு திரும்பி பார்க்கற நிர்பந்தத்துக்கு அபூ சித்திக் திரும்பி பார்க்கற ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க. உடனே என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ அங்கேயே தொலை வைங்க என்பதாக. கடைசியில செய்யறாங்க, அவங்க பின்னாலே வந்து நாங்க பெருமானாரை கையை காமிக்கிறாங்க, முன்னால போய் தொலை வைத்து விட்டார்கள். அப்ப பெருமானார் கேட்பாங்க, ஏன் நான் உங்க நிக்க சொன்னேன், நீங்க எனக்கு தொழு வச்சிருக்கலாம் என்பதாங்க. அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தாங்கள் நின்ற இடத்திலே இந்த அபூ குஹாபாவுடைய மகன் நிற்பதற்கு தகுதி இல்லை சொன்னாங்க. இங்க என்ன எழுதுகிறான்னு சொன்னா, தொழுகையினுடைய நேரம் வந்ததற்கு பிறகும் கூட, தொழுகையுடைய நேரம் வந்துருச்சு, அதனாலும் கூட என்ன செஞ்சாங்க, பெருமானார் யோசிக்கிறார்கள், நாம் தொழுகைக்கு செல்வதை விட அங்கு ஒருவர் தொலை வைத்துக் கொள்வார்கள், இருந்தாலும் கூட இந்த சமாதான ஒப்பந்தத்தை செய்து சமரசம் சேர்ந்து வைக்க வேண்டும் என்பதை பெருமானார் கவனம் செலுத்தி முடித்துவதாக வரலாறு எழுதுகிறார்கள். இன்னொரு வரலாறு சொல்றாங்க, ஒரு தடவை அன்சாரிகள்ல ஹவுஸ் ஹஸ்ரத் என்ன ரெண்டு கூட்டத்தார் இருந்தாங்க. ஹவுஸ் ஹஸ்ரத் ரெண்டு கூட்டத்தார், அவங்க தான் மதீனா வாசிகள். அந்த ஈமானை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காங்க, எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அந்த வழியிலே சென்ற ஒரு யூதன் என்ன செஞ்சா அப்படின்னா, ஆரம்ப காலத்துல இவருக்கு மத்தியிலே நடந்த அந்த சண்டையை நினைவுறுத்தி அவர் பேசுவான். நீங்க எல்லாம் யார் தெரியுமா, இவங்க எல்லாம் யார் தெரியுமா, உங்க ஆளுநர் இவங்களை கொலை பண்றவங்களே இவங்க தான் சொல்றது. இவங்கெல்லாம் யார் தெரியுமா, உங்க பெரிய பெரிய தலைகளை காலி பண்ணது கூட இவங்க தான். ஏன்னா அவசரத்துல 2 பேரும் 120 வருஷம் சண்டை போட்டான். அப்படி என்ன செஞ்சா, பழைய பகையை வந்துட்டு என்ன செஞ்சா, தேர தொட்டு வச்சுட்ட மாதிரி தொட்டு வச்சுட்டான். சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு மத்தியிலே வாய் தகராறு ஆகி போனது. அவன் சொன்ன உடனே, ஆமா அவங்க சொன்னது சரிதான், நீங்க தானே செஞ்சீங்க இவங்க சொல்ல,
அவங்க பாதிச்சோம் அப்படிங்கிற ஆமா நீ ரொம்ப யோக்கியனாக்கு நீ மட்டும் எங்க தலைவராக காரியம் இல்லையா அப்படின்னு இவங்களுக்கு பத்தில வாய் சண்டை வந்துருச்சு. இதை பொருத்தி போட்டு அவன் போயிட்டான். இவங்களுக்கு பத்தில வாய் தகராறு ஆகி போய் கடைசியில் என்ன செஞ்சாங்க, ஆயுதங்களோடு போருக்கு இருக்கிறார். அவங்க எடுத்தாரு சண்டைக்கு நிற்கிறான். இந்த செய்தி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறது. உடனே பெருமானா அந்த இடத்துக்கு வந்தாங்க. வந்து சொன்னாங்களா, அபிதாவல் ஜாஹிலியா வான பயனாளர்கள், நான் உங்களுக்கு மத்தியே இருக்கிற நேரத்திலே இன்னும் அறியாமை உங்களை விட்டு போகவில்லையா? வாங்க சண்டைக்கு அழைக்கின்ற அந்த பழக்கம் உங்களை விட்டு போகவில்லையா? சொல்லிவிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை ஓதி காண்பித்தார்கள். நீங்கள் எவ்வளவு சிறந்தவர்கள் என்பதை அல்லாஹ் பாராட்டுகிறான் என்ற அந்த ஆயத்தை ஓதி காமிச்சார். ஏற்கனவே இவரை போல் அந்த ஆயத்து வந்தது. ஒரு காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள், எப்படி அல்லாஹ் உங்களை ஆக்கி உங்களுக்கு உபகாரம் செய்தார் என்று அல்லாஹ் இவரை புகழ்ந்த வசனத்தை பெருமானார் ஓதி காண்பித்தார்கள். நீங்க இன்னது அறியாமல் இருக்கிறீர்களா? நீங்கள் எப்படி இருந்து எப்படி வந்தவர்கள், வந்ததுக்கு பிறகு கூட மீண்டும் அந்த பழைய மார்க்கத்துக்கு நீ போகிறீங்களா, பழைய வழிக்கு போகிறா இதுவாக சொல்லி இந்த ஆயத்தை ஓதி காமிச்சாங்க. 3வது சூராவுடைய 103 ஒற்றுமை எனும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். வதுக்குரு நேவத்தல்லாஹ் அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கிற அருள் கொடை நினைத்து பாருங்கள். இது குன்தும் ஆதார் ஃபல்லஃபு பைன குலூபிக்கும், ஒரு காலத்தில் நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள். அல்லாஹ் தஆலாவுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே அன்பை ஏற்படுத்தினார். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நீங்கள் சகோதரராக ஆனீர்கள். அல்லாஹ் அடுத்து சொல்வார், நீங்கள் ஒரு காலத்தில் நரகத்தினுடைய விளிம்பிலே இருந்தீர்கள், அல்லாஹ் தஆலா அதை விட்டு உங்களை காப்பாற்றினார். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய அருள்பணியை நினைத்து பாருங்கள் என்பதாக என்ன சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போது அவர் என்ன செய்தார்கள், தம்முடைய தவறை உணர்ந்து என்ன செஞ்சாங்க, கவலைப்பட்டார்கள். ஆயுதங்களை போட்டுவிட்டு ஒருவருக்கு முசாபா செய்தார் என்பதாக நமக்கு வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி நபராக இருந்தாலும் என்ன செஞ்சாங்க, ஒரு கூட்டமாக இருந்தாலும் விருந்திருக்கிறார்களாக தெரிந்தாலே அவரை சேர்த்து வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒன்று நாமவே சேர்ந்து விட வேண்டும், சண்டை போட்டாங்கன்னா நாம சேர்ந்து விட வேண்டும். பெருமானார் சொல்லுவாங்க இல்லையா, 3 நாட்களுக்கு மேல் யாரும் பேசாம இருக்கக்கூடாது. அந்த 2 பேரும் சிறந்தவங்க யாரு, முதல்ல சலாம் சொல்லி பேச ஆரம்பிக்கிறவங்க சிறந்தவங்க பெருமானார் சொல்லுவாங்க. இந்த உலகம் வேண்டுமானால் அவரை தாழ்வாக கருது, ஆனா எல்லாரும் சொல்லை பார்வையில முதல்ல என்ன செய்யறாங்க, சலாம் சொல்லி பேச ஆரம்பிக்கிறது சிறந்தவர் உண்டு, நாம் சமாதானமாக வேண்டும் என்பது உண்டு. இரண்டாவதாக அடுத்தவர்கள் நமக்கு இன்னொருத்தருக்கு நம்ம சமாதானம் ஆக வேண்டும் உண்டு. இரண்டாவது என்ன கேட்டா, 2 பேருக்கு மத்தியில் ஒரு பிரிவினை இருக்கு அப்படின்னு கேட்டா அவனை சேர்த்து வைப்பதற்கு நாம் பாடுபட வேண்டும். ஏனென்று சொன்னார், சேர்த்து வைப்பது என்பது அல்லாஹ்வுக்கு பிடித்த குணம், பிரித்து வைப்பது என்பது இப்லீஸுக்கு பிடித்தவன். பெருமானார் சொல்லுவாங்க, இப்லீஸ் ஒவ்வொரு நாளும் இந்த கூட்டத்தில் இந்த உலகத்துக்கு தன்னுடைய படைகளை அனுப்புகிறார். மாலை நேரத்தில் என்ன செய்வார், விசாரிக்கிறார். கடல்ல வந்து அவர் என்ன செய்யறார், கடல்ல வந்து அமர்ந்து என்ன செய்யற, சிம்மாசனத்திலே அமர்ந்து விசாரிக்கிறார். ஒவ்வொருத்தரையும் கேட்பார், இந்த உலகத்துல போய் இன்னைக்கு என்ன செஞ்ச என்பதாக. ஒவ்வொருவரும் சொல்லுவாங்க, நான் ஒரு தொழுகை கிடைத்தேன், ரோமம் கிடைத்தேன், அதை கிடைத்தேன், இதை கிடைத்தேன் என்பதாக. அவன் யாரையும் பாராட்ட மாட்டான். ஒரு நுண்டு செய்தான் வருவார், அவன் சொல்லுவார், கணவன் மனைவி 2 பேருக்கு மத்தியில் நான் பிரித்து வைத்தேன் என்பதாக. அந்த நேரத்தில் இப்லீஸ் அவனை பாராட்டுவானாம். அவனை அருகிலே அழைத்து என்ன செய்வார், அவனை அழைத்து அருகிலே வைத்துக் கொள்வார். இதுதான் பாராட்டப்படுவாக. அப்ப இந்த உலகத்திலே பிரிவினை ஏற்படுத்துவது என்பது இப்லீஸுக்கு பிடித்த குணம். சமாதானம் செய்து வைப்பது, சேர்த்து வைப்பது எல்லாம் பிடித்த குணம். வாழும் காலத்திலே நமக்கும் மற்றொன்று பற்றிய ஏதாவது பகை இருந்தால் முன்பு நாம் சமரசமாக ஆகிவிட வேண்டும். அப்படி பிரிந்திருக்கிற மக்களை சமாதானம் செய்து வைப்பதற்காக நாம் முயற்சிக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களும் முழுதாய் மக்களாக ஒன்றுபட்டு வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா நல்லது முடிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானல்லாஹி أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.